இவ்வளோலாம் பெருசா போட்டு அழட்டிக்க வேண்டியதில்லை. இதுல எல்லாரும் பயங்கரமா பயப்படுறது என்ன அப்படின்னா, ஈசா நபி வழி தவறி கூடாதுன்னு. ஏன்னா அவர் வந்தா அவர் பைபிளை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி நம்மளையும் பைபிள் போட்டு ஆளுலையா போட வச்சு கிறிஸ்டின் போட்டு இப்படி இப்படி எல்லாம் ஏதாவது பண்ண வச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரொம்ப கவலை. அதுலயும் இந்த தௌஹீத்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா, அது எப்படி நாங்க ஒரே உம்மத்தை நபி வந்துட்டாருன்னா சமீனா தானா முடிஞ்சு போச்சு கேமு. நபிமார்கள் மத்தியில் பாரபட்சம் காட்ட மாட்டோம். அவர் சிலுவை போட சொன்னா சிலுவை போட வேண்டியதான், அவர் என்னத்தை போட சொன்னாலும் போட வேண்டியதான். அந்த நபின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா போதும். அவர் அப்படியே நபி வந்து அல்லாஹ் மறுத்துருங்கன்னு சொல்லுவார். அது குரான்ல அல்லாஹ் கேட்கறான்ல, ஒரு நபிக்கு வந்து நான் ஹிக்மத்தும் வேதமும் கொடுத்த பின் அவர் அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிவிடுங்கள்னு சொல்லாம காஃபிர்களாக போயிடுங்கள்னு நபி சொல்லுவாரா? குரான்ல அல்லாஹ் கேட்கறான். அப்புறம் ஈசா நபி வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க, அவரெல்லாம் காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இல்ல. சில பேர் ஓவர் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுல விஷயம் என்ன அப்படின்னா,